ஹலோ, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். மதிய வணக்கம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடியில் நம்ம 2வது பாடம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் எ கம்ப்யூட்டர். நம்ம கான்ஃபிகரிங் எ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம லாஸ்டா பார்த்த கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது ஒரு சிஸ்டம்ல டேட்டு, டைம், டைம் ஜோன் அதெல்லாமே சேஞ்ச் பண்றது, செட்டிங்ஸ், தீம்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்றதெல்லாம் எப்படி அப்படிங்கறது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஃபைல் ஆட்ரிபியூட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். ஃபைல் சர்ச்சிங் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங். இது ரெண்டு தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங், சாஃப்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங்னா என்ன? நமக்கு தமிழ்ல அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கணினி சார்ந்த பிரச்சனைகள், மென்பொருள் பிரச்சனம் அண்ட் வன்பொருள் சார் பிரச்சனம், மென்பொருள் சார் பிரச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ், ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ ரெண்டு வகையா பிரிப்பாங்க. டூ ஸ்பிளிட்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம். தமிழ்ல பிரயோக மென்பொருள் சார் பிரசினம், பணி செயல்முறைமை மென்பொருள் சார் பிரசினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வன்பொருள் ஹார்ட்வேர் ரிலேட்டட் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ்லயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இந்த லெசன் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்ன இருக்குன்னு ஒரு ஸ்மால் கோ த்ரூ பார்த்துட்டு நம்ம அந்த ஆக்டிவிட்டி போயிடலாம். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இதெல்லாம் என்னது? மவுஸு, கீபோர்டு, மானிட்டர், இது எல்லாமே இந்த பிளக்இன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர்ல தான் வரும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கரெக்டா கனெக்ட் ஆகல அப்படின்னா கீபோர்டும் மவுஸும் ஒர்க் ஆகாது. திஸ் இஸ் ஃபார் த விஜிஏ போர்ட் அப்படிங்கிறது மானிட்டருக்கான போர்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சிபியு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த பாக்ஸோடைய பேக் சைட்ல இந்த பிளகின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டிவிஐ போர்ட்டுங்கிறது மானிட்டருக்கான போர்ட். ஹெச்டிஎம்ஐ போர்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த கேபிள்ஸ், டேட்டா கேபிள்ஸ், பென் டிரைவ்ஸ், மவுஸோடைய வயர்டு மவுஸ் அப்படின்னா அந்த வயர் பிளகின் பண்றது அதுக்கெல்லாம். யூஎஸ்பிக்கு கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட். இது ஃபார் ஈத்தர்நெட் போர்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்க்காக. அப்புறம் இந்த போர்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஏதாவது நம்ம கொண்டு போடணும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் லைக் ஹார்ட்வேர், ஃபிளாப்பி டிஸ்க் அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தா அதுக்காக யூஸ் பண்றது. ஹெச்டி ஆடியோ போர்ட் நம்மளுடைய சவுண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ், இது எல்லாமே வன்பொருள்கள். ஓகேங்களா? டிஸ்பிளே போர்ட் டு ப்ரொவைட் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இன் கனெக்டிங் டிஜிட்டல் டிஸ்பிளே டிவைஸ் when compared to VGA and DVI ports. So இது எல்லாமே யூஎஸ்பி போர்ட், parallel போர்ட், கார்டு ரீடர் அவ்வளவும் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ். ஸோ ஹார்ட்வேர்ல ட்ரபிள் ஷூட்டிங்னா என்ன? ட்ரபிள் ஷூட்டிங் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது, கீபோர்டு ஒர்க் பண்ணாது, மவுஸ் வேலை பார்க்க முடியாது, மானிட்டர் ஒர்க் ஆகாது, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது, நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு என்ன பண்ணுவோம்? இது ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்ல நான் நேம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. PS2 துறை இது சாவி பலகை மற்றும் சுட்டி ஆகிய சாதனங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. PS2 போர்ட் இஸ் ஃபார் கீபோர்ட் அண்ட் மவுஸ், சாவி பலகை அல்லது சுட்டி ஆகிய சாதனங்களுக்கானது. VGA போர்ட் ஃபார் மானிட்டர் வித் VGA கனெக்ஷன். VGA துறை தொடர்பு பல்லூடக எரி கணினி திரை அல்லது தெரிவிப்பிக்காக மானிட்டர் அப்படின்னாலே தெரிவிப்பி. நம்மளுடைய இந்த இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிற ஸ்கிரீனே மானிட்டர் தான். ஓகேவா? அடுத்தது டிவிஐ துறை. இது தெரிவிப்பி அப்படின்னு சொல்லுவோம். டிவிஐ போர்ட் வாஸ் ஃபார் மானிட்டர், தெரிவிப்பி. இதுவும் ஃபார் மானிட்டர் பர்பஸ். அடுத்தது பல்லூடக எரி. HDMI பல்லூடக எரி. HDMI is used to connect television set instead of the monitor.
cables that are connected to this port can input and output both audio and video. பல்லூடக எரி மற்றும் தொலைக்காட்சியுடன் இணைப்பதற்கு பயன்படுத்தலாம். இதன் மூலமாக ஒலி உள்ளீடு வரிவிளைவுகள் ஆகியவற்றை மேற்கொள்ள முடியும். ஆடியோ அண்ட் வீடியோ. ஓகே, அடுத்தது USB port for all devices with USB type connections. கணினியுடன் இணைக்கப்படத்தக்க USB வடம் கொண்ட எல்லா சாதனங்களுக்கும் உபயோகமானது. ஓகேவா? அடுத்தது வந்து ஈத்தர்நெட் துறை. RJ ஈத்தர்நெட் போர்ட் ஃபார் நெட்வொர்க்கிங். கணினி வலையமைப்பு செய்வதற்கு தொகுப்பியுடன் கூடிய வடங்களானது ஈத்தர்நெட் துறை என்று அழைக்கப்படும். eSATA துறை புறத்தேக்கக சாதனங்களுக்கானது. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து புறத்தேக்கக சாதனம். 7th one. HD ஆடியோ துறை அதிக தரமான ஒலிக்காக கொடுக்கக்கூடிய சாதனம். ஃபார் ஹை குவாலிட்டி சவுண்ட். To provide display port to provide higher performance in connecting digital display devices when compared to VGA and DVI ports. அச்சுப்பொறிக்கென பொதுவாக பயன்படுத்தப்படும் எனினும் நவீன அச்சுப்பொறிகளில் USB வடங்கள் காணப்படுவதால் நவீன கணினிகளில் இந்த வகை துறை அகற்றப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்தது செல்லிட தொலைபேசி. மைக்ரோ USB வந்து செல்லிட தொலைபேசி, செலுத்தி, போட்டோ பிரிண்டர், இலக்கமுறை கேமரா போன்ற சுட்டிகை சாதனங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோ USB போர்ட். SD கார்டு வந்து இணை வாசிப்பதற்கென பயன்படுத்தப்படும். மடிக்கணினி, வரவு இலக்கமாக்கி போன்றவற்றில் காணப்படும். So we learned about several ports used to connect devices to the computer. This knowledge is essential for troubleshooting of computer. Let us now explore troubleshooting and possible solution. இப்ப எனக்கு வந்து கம்ப்யூட்டரே ஆன் ஆகல, கீபோர்டு ஒர்க் ஆகல, மவுஸ் ஒர்க் ஆகல, மானிட்டர் ஒர்க் ஆகல, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னா பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் does not. Problem 1. First problem. The computer does not function when the power button is pressed. இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். ஓகேவா? ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. 50. அதுல மோஸ்ட் ஆஃப் த ஏரியா கவர் ஆயிடும். ஸோ அதுல இருந்து நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன பண்ணினோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டரை எப்படி எல்லாம் கிளீனா வச்சுக்கணும், என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருடைய சேஃப்டிக்காக உபயோகப்படுத்துறோம். சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பார்க்க போறோம் இந்த ஆக்டிவிட்டியில. Which of following is the best way to clean a computer screen? With a wet paper towel, with a glass cleaner, with a dry microfiber cloth, with a disinfect wipe. நம்ம வீடெல்லாம் வந்து ஷேர் டேபிள்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவோம், விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? வெட் கிளாத்து, வெட் வைப்ஸ், இல்லைன்னா சோப் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தண்ணி ஊத்தி வாஷ் பண்ண முடியுமா? பண்ணி அது ஒர்க் ஆகாது, மொத்தமாவே போயிடும். கம்ப்யூட்டர் மூலமா க்ளோஸ். ஸோ அப்ப கம்ப்யூட்டருடைய ஸ்கிரீனை இதை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? வித் அ வெட் ட்ரை மைக்ரோ ஃபைபர் கிளாத். ட்ரை மைக்ரோ ஃபைபர் கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணும். நல்ல கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு 8 hours ஆயிட்டே இருக்கு. ஸோ இன் பிட்வீன்ல ஏதாவது ஹார்ஷ் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கிரீன்ல டக்குன்னு பட்டுதுன்னா ஸ்கிரீன் டிஸ்பிளே போயிடும். ஸோ சேம் லைக் தட் நம்ம வந்து டிஸ்பிளே எப்பவுமே கிளீன் பண்ணும்போது லாங் டேர்ம் ஒர்க் பண்ணிட்டு அப்ப கிளீன் பண்ணக்கூடாது. பிஃபோர் ஸ்டார்டிங்கே கிளீன் பண்ணி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வித் ட்ரை மைக்ரோ ஃபைபர் கிளாத். How often is it generally recommended to clean the inside of a computer? Daily,
weekly, monthly, every few months depending on the environment. அதாவது கம்ப்யூட்டரை அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இதாகாம இருக்கிறதுக்காக நம்ம அதை எவ்வளவு ஆஃபன் கிளீன் பண்ணும், ரெகுலரா கிளீன் பண்ணுமா, இல்ல டே வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணா போதுமா, மந்த்லி கிளீன் பண்ணுமா, எப்படி பண்ணணும்? நம்ம கம்ப்யூட்டர் லேப்ல பண்றோம். ஸோ டெய்லி கம்ப்யூட்டரை வந்து தொடப்பீங்களா? கிடையாது. நம்மளோட லேப் என்விரான்மெண்டே ரொம்ப கிளீனா தான் வச்சிருக்கோம். நான் வந்து உள்ள ஷூஸ் அலவுட் கிடையாது, ஸ்லிப்பர்ஸ் அலவுட் கிடையாது, ஈட்டர்ஸ் அலவுட் கிடையாது, வாட்டர் அலவுட் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம லேப்ல இது சேம் லைக் தட் நீங்க வீட்லயும் அதே மாதிரி மெயின் பண்ணணும். பட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால வச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம்? எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்ட். டெய்லி பண்ணக்கூடாது. What is a sign that computer might need maintenance? What is a sign that computer might need maintenance? The screen is bright and clear. The computer runs slowly. The keyboard keys are all responsive. The fans are very quiet. இதுல ஆப்ஷன் டி வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த த்ரீல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் பிரைட் அண்ட் கிளியரா இருக்கு, ரெண்டாவது ரன் ஸ்லோவா ரன் ஆகுது, மூணாவது கீபோர்ட் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதுல எது இருந்தா நீங்க மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி இருந்து இது பண்ணுவீங்க? உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்லோவா ரன் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுல ஹார்ட்வேர் இஷ்யூவா சாஃப்ட்வேர் இஷ்யூவா, என்ன ஏதாவது வந்து வைரஸ் ஆன்டிவைரஸ் ஏதாவது இது இருக்கா அப்படிங்கறது எல்லாமே செக் பண்ணுவோம். இல்லைன்னா நிறைய ப்ரோக்ராமிங்ஸ் உள்ள லோட் ஆயிட்டு இருக்கா எல்லாமே பார்ப்போம். What is the safe way to remove dust from the inside of a computer case? With a damp cloth, with a vacuum cleaner, with compressed air held upright, by touching the components to remove dust. Touch பண்ணவே கூடாது. Vacuum cleaner no. டேம்ப் ஏன்னா நம்மளுடைய டெஸ்க்டாப்போடைய அந்த கிளாஸ் எல்லாம் அவ்வளோ இதுவா இருக்கும். ஸோ வேக்கம் கிளீனர் எல்லாம் போட்டீங்கன்னா புஷ்ஷுன்னு வேக்கம் கிளீனர் அடிக்கும் போது முடிஞ்சிரும் மொத்தமா. ஸோ வித் கம்ப்ரஸ்ட் ஏர் ஹெல்ட் அப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்ப் இது நம்மளுடைய ப்ரெஷர் பால் யூஸ் பண்ணுவோம் ஹேண்டுக்காக, அந்த மாதிரி ஒரு பால் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணணும். ஓகே. What is an example of software maintenance that can improve computer performance? Software maintenance. மென்பொருள் சார் பிரச்சனை. Downloading the new game, running a disk cleanup utility, installing a new screensaver, opening multiple web browser tab. What is an example of software maintenance that can improve computer performance? ரன்னிங் a disk cleanup utility. நம்ம disk cleanup utility கண்டிப்பா இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரை கெடுதல் பண்றதுக்கு மத்த மூணுமே. Dropping your laptop is a good way to improve its cooling system. False. Dropping your laptop is a good way to improve its cooling system is false. Which type of operating system is designed for specific applications and provides fast response times? Which type of operating system is designed for specific applications and provides fast response times? Real-time operating system, time-sharing operating system, multi-user operating system, single-tasking operating system. இதுல எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ரியல் டைம் ஓஎஸ் தான் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்.
Which type of operating system allows a program to run multiple tasks simultaneously? Which type of operating system allows a program to run multiple tasks simultaneously? Single tasking operating system, multitasking operating system, real-time operating system, time sharing operating system. இங்க என்ன சொல்லிருக்காங்க? மல்டிபிள் டாஸ்க். சோ மல்டி டாஸ்கிங் ஓஎஸ் தான் போடணும். Which function of an operating system handles input or output operations between devices and programs? எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்புட் அவுட்புட் வந்து டிவைசஸ்க்கும் ப்ரோக்ராம்ஸ் வந்து சாஃப்ட்வேர், டிவைசஸ் வந்து ஹார்ட்வேர் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ப்ராசஸ் மேனேஜ்மெண்டா, மெமரி மேனேஜ்மெண்டா, ஃபைல் மேனேஜ்மெண்டா, இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்டா? இன்புட் ஆர் அவுட்புட் மேனேஜ்மெண்ட். Which of the following is not a function of an operating system? Which of the following is not a function of an operating system? இதுல எது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ். ப்ராசஸ், மெமரி, ஃபைல் இது மூணே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடையது. ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் தான் இங்க சம்பந்தம் இல்லாதது. ஓஎஸ்க்கும் ஹார்ட்வேருக்கும் சம்பந்தம் இல்ல. OS is software, hardware is different. What is the purpose of the taskbar pin to taskbar feature? அதாவது அந்த taskbar pin feature எதுக்காக கொடுக்கறாங்க? To remove an icon from the taskbar, to add an icon to the taskbar, to move an icon to the start menu, to delete an icon. Add an icon to the taskbar. Which of the following keyboard shortcuts is used to open the File Explorer? ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓபன் பண்றதுக்கு எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவோம் நம்ம? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பட்டன் இருக்கும் இல்லையா? அதை ஓபன் பண்றதுக்கு விண்டோ இ. ஷார்ட்கட் கீ கீபோர்ட்ல யூஸ் பண்றது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இதெல்லாம் வந்து கீபோர்டு இல்லைன்னா உங்களால யூஸ் பண்ண முடியாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் இஸ் யூஸ்டு டு செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் இன் எ டாக்குமெண்ட்? இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, இல்ல எக்ஸல் இருக்கு, இது வேணா இருக்கட்டும். அதுல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். ஓவராலா செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் இ. ஓவராலா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். ஓவர் ஆல் அப்படின்னா அது கண்ட்ரோல் ஏ. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்? இது எல்லாமே ஆன்டிவைரஸ். ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெளியில இருந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்ஸ் தான். நீங்க வந்து பென் டிரைவ் போடுவீங்க, மெமரி கார்டு யூஸ் பண்ணுவீங்க, கார்டு ரீடர் யூஸ் பண்ணுவீங்க, சிடி, டிவிடி ஏதோ யூஸ் பண்ற. சோ அப்ப அதுல இருந்தெல்லாம் வந்து நமக்கு ஆன்டிவைரஸ் வராம இருக்க சேவ் பண்றதுக்காக ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அது என்னது? நாட் அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் நேம் த ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரஸ் இது. நாட் அண்ட் ஆன்டிவைரஸ், மெக்கஃபே ஆன்டிவைரஸ், ஏவிஜி ஆன்டிவைரஸ், ரியாப்பியா. இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த ஆன்டிவைரஸ். What is the main purpose of an antivirus program? To detect, remove virus from malware, to optimize disk performance, to compress files, to backup data. Antivirus nave detect and remove viruses from malware தான். Antivirus உடைய வேலையே அதுதான். What is the main cause of disk fragmentation? What is the main cause of disk fragmentation? Insufficient disk space, frequent file deletion and creation,
Virus attacks, hardware failure. Disk fragmentation எதனா நடக்குது அப்படின்னா frequent file deletion creationனால. What is disk fragmentation? When a file is broken into a smaller pieces and stored in different location on a disk. When a disk is fully occupied by a single file. When a disk is completely empty. When a file is duplicated on a disk. When a file is broken into smaller pieces and stored in different locations on a disk. What does the S in virus stand for? S na என்ன sheet software system security. Software system security ஒரு family. Virus is siege. Banks and companies usually keep their data in dash format, encrypted format, fire format, using password, all the above. அதாவது பேங்க்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் அவங்களுடைய டேட்டாவை ஜஸ்ட் பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்களா? கிடையாது. என்கிரிப்டட் டிகிரிப்டட்னு சொல்லுவாங்க. சோ என்கிரிப்டட் டேட்டானா அது வந்து லாங்குவேஜ் நம்மளுடைய நீங்க வந்து கிரிப்டாலஜின்னு சொல்லிட்டு மேக்ஸ்ல படிப்பீங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்பருக்கு ஏபிசிடி மேப் பண்ணிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு கோட்வேர்ட் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். எல்லாருக்கும் ஷேர் ஆகாது. சோ அப்ப அதை வந்து என்கிரிப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Computer security helps to protect computer from security break, protect from threats, protecting your data, all the above. கம்ப்யூட்டர் வந்து நமக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? protect computer from security break, protect from threat, protecting data and all above. இது மூணுமே செய்து நமக்காக. What do you mean by threat? threat அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் அப்படியே தூக்கிட்டு போறதுதான் வந்து திருடுதலா? theft, வைரஸ் ரெண்டுமே த்ரெட்ஸ் தான். வைரஸ் அட்டாக் ஆச்சுனாலும் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே போயிடும். சோ அதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் த்ரெட் தான். அதனாலதான் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க எல்லா சிஸ்டம்ஸ்லயுமே. ஆன்டிவைரஸ் இஸ் த மஸ்ட். சோ அப்போ both A and B. Shortcut key to open a find dialog box is dash. Control V, Control F, Control H, Control Z. Control V and Z will cut copy paste. Control F வந்து find பண்றது. So open dialog boxes, Control H. Which of the following traps small children into inappropriate relations? Which of the following traps small children into inappropriate relations? ஆன்லைன் பிரெடேட்டர்ஸ், வார்ம்ஸ், ட்ரோஜன் ஹார்ஸ், ஆன்டிவைரஸ். இது மூணுமே நீங்க 4மே படிச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல. 7th ஸ்டாண்டர்ட்லயும் பார்த்திருக்கோம். Which of the following traps small children into inappropriate relation? Online predators. Which of the following is essential for maintaining a keyboard? Turn the keyboard upside down and shake it to remove falling material. Okay. Blow dust and other particles with help of a blower. Use a very dilute combination of soap and water applied with a non-abrasive cloth to remove stains, gaps. Cover the keyboard whenever not in use. இதுல நீங்க எது பண்ணுவீங்க? கீபோர்ட சேஃபா வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணும். என்ன பண்ணுவீங்க?
cover the keyboard whenever not used. இது மூணுமே பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஓகேவா? Which of the following keyboard shortcut is used to switch between open windows? அதாவது மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருப்போம், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருப்போம், ஒரு கூகுள் கும்ல ஒர்க் பண்ணிருப்போம். ஸோ அங்கேயும் டேட்டா வந்து மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா ஆல் டேப் ஆல்ட் ஃபோர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் கொடுப்போம். ஆல்ட் டேப் மட்டும் இது பண்ணா போதும், அடுத்தடுத்த மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் காட்டும் நமக்கு. Assertion: digital citizenship is important in today's online world. Reason: digital citizenship promotes responsible behavior and ethics in online interactions. Reason: digital citizenship promotes responsible behavior etiquette in online interactions. So true எது false எது? True வந்து the assertion and reason are correct and digital citizenship essential for responsible online behavior. False வந்து assertion is incorrect and digital citizenship is not important in today's online world. ரெண்டாவது வந்து ட்ரூ த ரீசன் இஸ் கரெக்ட் பட் த அசர்ஷன். இதேதான் சரியா? இப்ப இதுல எது வந்து கரெக்ட்? இதுல வந்து கரெக்டா தப்பா? இவங்க சொல்லியிருக்கிற கூற்றானது சரியா தவறா? சரியா தவறா? சரி. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் வந்து ஆன்லைன் பிஹேவியருக்கு எசென்ஷியலா யூஸ் பண்றாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் GUI அண்ட் CUI? GUI is text based while CUI is a graphical based. GUI is graphical while CUI is text based. GUI is used for mainframe computers while CUI is used for personal computers. GUI is used for personal computers while CUI is used for mainframe computers. GUI is graphical and CUI is text. Okay. What is a distributed operating system? An operating system that runs on a single computer, an operating system that manages multiple computers, an operating system that provides a single user interface, an operating system that enhances computer security. Operating system manages multiple computers. A single tasking operating system runs a single program at a time. The reason this single tasking operating system is used in mainframe computers. True or false? The assertion and reason are correct. The assertion is correct, but the reason is incorrect. The reason is correct, but the assertion is incorrect. The assertion and reason are incorrect. இதுல வந்து assertion correct, reason வந்து incorrect. What is a disadvantage of using an operating system? Disadvantage in operating system OS நால disadvantage என்ன? It provides a user-friendly interface. It requires regular updates and maintenance. It increases computer performance. It enhances computer security. It requires regular updates and maintenance. எந்த ஒரு நீங்க மொபைல்லயே எடுத்தீங்கன்னா அதுதான் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா அதுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். What is the purpose of the Windows 10 start menu?
To shut down the computer, to access frequently used apps and files, applications and files, to manage device drivers, to configure system setting. To access frequently used apps and files. What is an advantage of using an operating system? Operating system யூஸ் பண்ணக்கூடிய disadvantage பார்த்தோம். அப்ப advantage ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? So என்னது? Increases the complexity of computer hardware. It provides a platform for running application. It reduces the security of a computer system. It slows down computer performance. It provides a platform for running applications. Operating system உடைய advantage என்னது? Platform for running applications. Which Windows component manages device drivers? Device manager, control panel, setting, task manager. Device drivers வந்து எதை manage பண்ணுது? Device manager. What is the name of the virtual assistant in Windows 10? Cortana, Siri, Google Assistant, Alexa. Cortana. Alexa latest. In what year was Linux first released? இது உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். 1991 Linux வந்து first released. What is the full form of Linux? Lightweight internet user experience, large installation of Unix exchange, Linux inexpensive universal system, none of the above. None of the above. எதுவுமே கிடையாது. Who created Linux? Linux Torvalds, Steve Jobs, Bill Gates, Richard Stallman. Linus Torvalds. What is the name of the built-in Windows application used to manage files and folders? இது எல்லாமே இந்த lesson related. File Explorer, Windows Explorer, Folder Manager, File Manager. Files and folders manage பண்ணக்கூடிய Windows application எதுன்னு பாத்தீங்கன்னா File Explorerன்னு சொல்லுவோம். How do you move a file or folder to a different location in File Explorer? Right click and select delete. Right click and select move. Left click and select move. Drag and drop the file or folder to the new location. Drag and drop the file or to the new location. What happens when you delete a file or folder? It is moved to the recycle bin. It is permanently deleted. It is renamed. It is moved to a different location. ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது போய் ரீசைக்கிள் பின்ல தான் உட்காரும். டைரக்டா எதுவுமே டெலீட் ஆகாது, ரீநேம் ஆகாது, வேற ஒரு இடத்துல போய் உட்காராது. ரீசைக்கிள் பின்ல இருந்து வேண்டாம் நம்ம வந்து பெர்மனண்டா டெலீட் பண்ணிக்கலாம். What is the feature called that allows you to view and manage multiple virtual desktop? What is the feature called that allows you to view and manage multiple visual desktop? Task view, desktop view, virtual desktop, multitasking view. Task view. What is the purpose of tiles in Windows 10? அந்த tiles இருக்கு இல்லையா Windows 10 அந்த ஐகான்ல அது என்ன purpose?
to display static icons, to display dynamic information and launch apps, to manage files and folders, to configure system settings, to display dynamic information and launch applications. What is the feature called that allows you to access frequently used files and actions for program? Jump list, task list, file list, program list. Frequent யூஸ் பண்றது கூடிய இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா ஜம்ப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். A user's computer is infected with malware and they are unable to access their files. What steps should they take to recover their data? டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதுல வந்து வரும். ஏதோ சம் த்ரெட்டனால இதாயிடுச்சு. ஸோ டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும்னு என்ன பண்ணும்? Format hard drive and reinstall Windows. Use antivirus software to scan and remove the malware. Restore from backup. Use a malware removal tool. Backupல இருந்து restore பண்ணிக்கலாம். Which the following is a best practice for securing a Windows desktop? Which the following is a best practice for securing a Windows desktop? Disabling the Windows firewall, enabling the guest account, using a strong password policy, installing software from unknown sources. Which of the following is best practice for securing a Windows desktop? என்ன பண்ணலாம்? Windows desktop வந்து using strong password policy போட்டு desktop சேவ் பண்ணி வைக்கலாம். Companies Windows desktop are experiencing slow performance and frequent crashes. What steps should they take to improve performance? Upgrade to a newer version of Windows, add more RAM and upgrade the hard drive, disable unnecessary startup programs and services, use a registry cleaner. என்ன பண்ணலாம் இதுக்கு? Disable unnecessary startup programs and services. What is the other name of CUI? Command line interface. Which of the following shortcut key combination allows you to delete file for permanently? Permanent delete பண்றதுக்கு control delete, shift delete, alt delete, control X. Shift delete தான் permanent deletion. Okay. Which of the following is an example of software privacy? Purchasing a software license for a single user and installing it on multiple computers. Downloading a free trial version of software. Purchasing a software license for a business and installing it on all company computers. Creating a backup copy of software for personal use. இதுல இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Purchasing a software license for a single user and installing it on multiple computers. இதுதான் வந்து software privacy. Which of the following is one of the security measures that monitor incoming and outgoing data? Windows login, device manager, firewall, Google Chrome. Firewall. So, இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா most of the software issues and hardware issues, அதாவது வன்பொருள் சார் பிரச்சனம் மற்றும் வெண்பொருள் சார் பிரச்சனத்திற்கான questions and answers என்னென்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ 50 questions பார்த்தோம். அந்த 50லயே இந்த லெசன் மோஸ்ட்லி கவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இது ஜஸ்ட் இந்த லெசனை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நம்மளுடைய
ஆக்டிவிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதையும் இதுல கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இதுல வந்து நிறைய வந்து நீங்க சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரிலேட்டட்லாம் பார்த்திருக்கீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரத்.